பாத்தியா என் அண்ணனை பத்தி தப்பவே சொல்லிட்டு இருப்பியே. உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான் பாரு. நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அதேதான் நானும் சொல்றேன். உங்க அண்ணன் உன்னை விட என் மேல ரொம்ப பிரியமா இருக்கானே. நான் சொல்ற பிரியம் வேற, நீ சொல்ற பிரியம் வேற. ஒருத்தன் மேல கை வச்சுட்டான்னு உடனே அவன் என்ன பண்ண பாத்தியா? அவன் நீ கை வச்சாலே ஒத்துக்க மாட்டான். அடுத்தவன் கை வச்சா ஒத்துக்குவானா? ஹலோ, என்ன பாக்குறீங்க? நான் உங்க வைஃபோட ஃப்ரெண்ட். உங்களை எப்படி தெரியும் பாக்குறீங்களா? நீங்க பிரியாவை லவ் பண்ணதுல இருந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட வரைக்கும் எல்லாம் தெரியும். நீங்க திடீர்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டதுனால தான் என்னால வர முடியல. இல்லன்னா நிச்சயமா வந்திருப்பேன். பிரியா, என்னடி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டி, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்ப? இப்போ உன்னை பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? பேய் அணிஞ்ச மாதிரி இருக்கு. ஏண்டி இப்படி ஆயிட்ட? உனக்கு அப்படி என்னதான் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அங்க நிக்கிறான் பார், அவன் தான் ப்ராப்ளம். அவரா? அவர் என்ன ப்ராப்ளம்? அவன் என்ன பண்றான் தெரியுமா? என் பின்னாலே சுத்தி சுத்தி வரான். நான் எங்க போனாலும் அங்க வந்து நிக்கிறான். பெட்ரூம் போனா வந்துடுறான், கிச்சன் போனா வந்துடுறான், ஷாப்பிங் போனா அங்க கூட வந்துடுறான். ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் மினிட் வீட்ல தான் இருக்கான். வீட்லனா எதுக்குன்ற? அவனுக்கு என் கூடவே இருக்கணும், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாக்குறதுனா என்ன பார்வை தெரியுமா? ஏய், அண்ணன் வீட்டுல புருஷன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானா ஒவ்வொரு பொண்ணும் எங்கிட்டு இருக்கா. நீ என்னடனா உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, வியா ஹஸ்பண்ட் இல்ல, ஹஸ்பண்டோட அண்ணன். ரெண்டு பேரும் ட்வின்ஸ். என்ன சொன்ன? திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. அவன் இன்னும் அடையணும்னு நினைக்கிறானா? அடைஞ்சிட்டதாவே நினைக்கிறான். எங்களுக்குள்ள இன்னும் ஒண்ணுமே நடக்காததாலதான் அவன் சிவாவை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கான். என்ன சொல்ற? எங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. இன்னைக்கு நடந்துரும் இருப்பேன். ஏதாவது பண்ணி நடக்க விடாம பண்ணிடுவான். பிரியா, நான் சொல்றது கேளு. நீ உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போயிடு. அவன் அவங்க அண்ணனை விட்டுட்டு வரமாட்டான். அப்ப அவனுக்கு நீ முக்கியம் இல்ல. உன் நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை நாலு சாத்திட்டு இவனை நாலு திட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இல்ல உமா, அவன் என் கூட வரமாட்டானே தவிர நான் இல்லாத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவான். அவனுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. ஏன் தெரியுமா? நான் அவனை அவ்வளவு நேசிக்கிறேன். ப்ராப்ளம் இதான். தேவா கெட்டவன் எனக்கு தெரியும், அது சிவாவுக்கு தெரியாது. என்னைக்கு அது அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எப்ப? கூடிய சீக்கிரம். What happened? What happened was the burglar knocked me down and resisted and it got ugly. I don't think Michael took it too well. He didn't quite put it that way. It's not a TV show out there, Mrs. Carr. You know, the reality gets to people who've never seen it up close like You mean that. violence? Look, when I first started out, I went on a routine call. All right? This young kid, he was high. She's 15, 16, sweet girl, blonde. So I didn't pay her much attention. I was reading the kid his rights. She took out a gun. In the chest. So now I restrain her.
என்ன தூக்கம் வருதா? வரும். ஏன்னா நீ சாப்பிட்ட பால்ல 3 தூக்க மாத்திரை போட்டிருக்கேன். மற்றவங்களுக்கு என்ன 1 போதும். பட் நீ சாதாரண ஆள் இல்லை, அதான் கூட 2 போட்டிருக்கேன். நீ முழிச்சிட்டு இருந்தேன்னா இன்னைக்கும் ஏதாவது பண்ணி எங்க ஃபர்ஸ்ட் நைட்டை நடக்க விடாம பண்ணிடுவேன். அதான் இப்படி பண்ண. என்ன வல்கர் புத்திரா உனக்கு? தம்பி பொண்டாட்டி எடுத்துக்கணும், அதுவும் கற்போட எடுத்துக்கணும். இனிமே நான் தேவையில்லாம சிவா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறதில்ல. எல்லாம் நானே பார்த்துக்க போறேன். ஆக்சுவலா மொத்தமா 30 மாத்திரை போட்டு உன் கதையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். பாவம்னு விட்டுட்டேன். பட் தொடர்ந்து பாவம் பாப்பா நினைக்காத. தேவைப்பட்ட அதையும் செய்வேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ தூங்கிட்டே இருப்ப. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துக்கிட்டே. சிவா என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? ஐயோ சிவா. ஓ பிரியா. ஐயோ சிவா, சிக்கன் பண்ணிட்டு இருந்த? அண்ணன் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கானே, நாமளும் ஒரு நாள் பண்ணுவோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியா பிரியா? சிவா சிவா சிவா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா அதை கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. பிரியா உன் மேல ரொம்ப சந்தேகப்படுறா. என்னன்னு தெரியுமா? நீ அவளை அடையணும்னு நினைக்கிறியா? இதுதான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்றது. இதை கேட்டால் நீ எவ்வளோ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தும் சொல்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சு உண்டாகிற பிரச்சனை விட தெரியாமல் இருக்கிறதுல உண்டாகிற பிரச்சனை தான் அதிகம். நீ தான் எங்கள் 2 பேரும் சேரவே விட மாட்டேங்கிறியான். நீ தான் ஏதாவது பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க விடாமல் பண்ணிட்டியான். அதுக்காக உன்னை தூங்க வச்சுட்டா பிரச்சனை தீந்துருன்னு பாலில் தூக்கு மாத்திரை போட்டு நீன்னு நினச்சி எனக்கு கொடுத்துட்டா. இதுலயே தெரியலையா அவ தப்புன்னு? அவன் நல்லவதான், ஆனால் ரொம்ப சந்தேகம், குழப்பம். அதுவும் இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமாகிடுச்சுனே. கிட்டத்தட்ட பைத்து மாதிரி ஆயிட்டா. அதை கரெக்ட் பண்ணிட்டா வேற எந்த பிரச்சனையும் வராது. அதான் அவளை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? பிரியா, நான் பல தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ எங்க அண்ணனை சந்தேகப்படுறதும் நான் உன்னை திட்டுறதும் இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணா தப்பு இல்லைன்னு தோணுது. நீ என்ன சொல்ற? என்னன்னா? இல்ல, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலான்னு. வெரி குட், நல்ல ஐடியா. பட் இதுக்கு உன் அண்ணன் ஒத்துக்கணுமே. இதுக்கு உன் அண்ணன் ஒத்துக்கணுமே. நீ சொல்ற மாதிரி மத்த எல்லா விஷயத்துலயும் உங்க அண்ணன் நல்லவன் தான். உன்னை நல்லா படிக்க வச்சு உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து அதெல்லாம் ஓகே. பட் ஏன் விஷயத்துல மட்டும்தான் இப்படி ஆயிடுறான். அதை மட்டும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டா நான் ஏன் தேவையில்லாம சந்தேகப்பட போறேன்? நான் ஏன் தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? சரி, இப்ப எப்படி உங்க அண்ணனை ஒத்துக்க வைக்கிறது? இப்ப நானே இருக்கேன், உனக்கு பைத்தியம், வா செக் பண்ணான்னு கூப்பிட்டா வந்துருவேனா? குதிச்சு குமான போட்டு பிளேட் எல்லாம் உடைச்சு வீட்டையே 2 ஆக்கிட மாட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணன் கிட்ட எனக்கு பைத்தியம்னு சொல்லு. டாக்டர் கிட்ட செக் பண்ணணும், நீயும் கூட வான்னு கூப்பிடு. அங்க போனப்புறம் அவரை செக் பண்ணிடலாம். என்ன என்ன ஐடியா பண்ண மட்டும் போதாது, அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு தெரியணும். என்ன பிளான்? ஓகேயா?